8 நாட்கள் தீவிர தேடுதலை தொடர்ந்து சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடலை மீட்புக் குழுவினர் இன்று சட்லஜ் நதிக்கரையில் மீட்டனர். சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி கடந்த 4ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்திற்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் அவரது கார் விபத்தில் சிக்கி சட்லஜ் ஆற்றில் விழுந்தது. இதில் காரை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் பலியான நிலையில் உடன் சென்ற வெற்றி துரைசாமி நண்பர் கோபிநாத் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வெற்றி துரைசாமி மட்டும் மாயமானார். இதற்கிடையே விபத்து நடந்த இடத்தில் மனித உடல் பாகங்களின் திசுக்கள் கண்டறியப்பட்ட நிலையில் அவை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதையடுத்து சென்னை சிஐடி நகரில் உள்ள சைதை துரைசாமியின் குடும்பத்தினரிடம் இரத்தம் சேகரிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை டிஜிபி வளாகத்தில் உள்ள தடவியல் துறைக்கு அது அனுப்பப்பட்டது. இந்நிலையில் விபத்து நிகழ்ந்து 8 நாட்களான நிலையில் சம்பவ இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் வெற்றி துரைசாமியின் உடல் இன்று கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக வெற்றியின் உடல் இமாச்சலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பாறை இடுக்குகளில் அவர் உடல் இருந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் அவர் உடல் சென்னை கொண்டு வரப்படும் எனவும் சொல்லப்படுகிறது.